தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்திற்காக தமிழகத்திற்கு வரலாற்றிலேயே அதிகமாக 39,339 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளின் வலையில் நீங்கள் சிக்கியிருப்பதால் தமிழகத்தில் இந்த திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பரவலான ஊழலை விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒப்புதல் அளிப்பீர்களா மு.க.ஸ்டாலின் அவர்களே? இந்த ஊழலின் அளவை பொதுமக்கள் புரிந்து கொள்ள ஒரு கிராமத்தை மட்டுமே மேற்கோள் காட்டியிருக்கிறோம். தமிழகத்தை விட 3 to 5 மடங்கு அதிகமாக கிராமப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்தை விட குறைவான நிதியை பெற்றுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்களை 100 to 150 நாட்களாக உயர்த்துவதாக நீங்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள்? மு.க.ஸ்டாலின் அவர்களே, கடின உழைப்பாளிகளான தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொள்ளையடித்துள்ள உங்கள் கட்சி திமுக வெறும் ஊழல் கட்சி மட்டுமல்ல, அது மோசடியான இரக்கமற்ற பிரிவினையை தூண்டும் கட்சி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.